அமெரிக்கா ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தை. ட்ரம்ப் கூறும் புது செய்தி. புளோரிடாவில் இன்று மார்ச் 23, 2026 செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரானின் மிகவும் மதிக்கத்தக்க ஒருவருடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தை ஈரானின் புதிய உச்ச தலைவரான மொஜ்தபா கமேனியுடன் நடைபெறவில்லை என்பதை ட்ரம்ப் தெளிவுபடுத்தினார். மொஜ்தபா கமேனி உயிருடன் இருக்கிறாரா என்பது கூட தமக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிட்டார். அந்த தலைவரின் பாதுகாப்பை கருதி அவரது பெயரை வெளியிட ட்ரம்ப் மறுத்துவிட்டார். இருப்பினும் அவர் ஒரு முக்கிய நபர் மற்றும் தலைவர் என்று விவரித்தார். இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் மற்றும் மத்திய கிழக்கு சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ஈரானுடன் பல முக்கிய அம்சங்களில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்காது என்பதில் அவர்கள் சம்மதித்துள்ளதாகவும் ட்ரம்ப் கூறினார். இந்த பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் காரணமாக ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது நடத்தப்படவிருந்த தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அவர் அறிவித்தார். அதே சமயம் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவுடன் எந்தவிதமான நேரடி அல்லது மறைமுக பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என்று ட்ரம்பின் கூற்றை முற்றிலுமாக மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.